அப்படின்னா ஒரு கேபிட்டல் வந்து வெளியிருந்து வர ஒரு கேபிட்டலுக்கும் இன்னர் நேஷனல் கேபிட்டலுக்கும் இடையே இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷன் தான். அப்போ ஒரு நேஷனல் பூஷ்வா வந்து ஒரு தேசிய முதலாளி வந்து தன்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்ட்ரகிள் பண்றதை ஒட்டி இதை காமிக்க போறாரு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா மற்றவங்க எல்லாமே ஷேர் அதிகமாக கூடுதல் வாங்க போறாங்க. அப்போ இவரை வந்து டவுன் பண்ணி டோட்டலி இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் வெளியில வரக்கூடிய கேபிட்டலுக்கும் இன்னர்ல நேஷனலா சொந்த நாட்டில் வரக்கூடிய முதலாளிகளுக்கு முடிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான் போகுமான்னு சொல்லி தான் அந்த ரிவைல் அந்த ரூம்குள்ள அது ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு. ஆனா அதை மட்டுமே இவர் காட்டல. அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அந்த சொசைட்டியை காட்டுறாரு. அந்த சொசைட்டில மக்கள் வந்து ட்ரக்ஸுக்கு ஏன் இவ்வளவு அடிமையாகிறாங்க? ஏன்னா சோசியல் கான்ட்ரடிக்ஷன் அதிகமாக நம்ம சொசைட்டில எப்படி டிராவல் பண்றோம், வேலை கிடையாது, எவ்வளவு வேலை செஞ்சாலும் சம்பாதிக்க முடியாது, சம்பாதிச்சது போதாமையா இருக்கு. ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட எப்படி அதானிக்கு வந்து இத்தனை கோடியில வந்து செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ண முடியுது. ஆனா இப்பவும் நம்ம ஒரு ஜிஹெச்சுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஓப்பனா நம்ம ஜிஹெச்சுக்கு போய் பார்த்தா நம்மளுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்க மருந்துகளுக்காகவும் தேவைகளாகவும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்துச்சு, பிரைவேட் ஸ்கூல் வந்துச்சு, காலேஜ் வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட் சொல்றாங்களே தவிர எல்லாருமே அதை நோக்கி தான் ஓடுறாங்க. இப்போ நமக்கு இஎம்ஐ ஒன்று வந்ததுனால என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப லாவிஷா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒப்பீனியன் கிரியேஷன் வந்து வந்துருச்சு. அப்போ அந்த ஜாப்பனீஸ் சொசைட்டி பார்க்கும்போது ட்ரக்ஸ் வந்து அவ்வளோ பேத்தட்டிக்காக அப்படியே யூஸ் பண்ணப்பட்டு ஒரு குரூப் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி போறாங்க. சில அந்த என்ன சொல்றதுன்னா அந்த பேகை வந்து எரிக்கிறதுக்காக அந்த பேக் உள்ள வந்து ஒரு வச்சு வச்சிருப்பான். அந்த எரிச்சானா எப்படியும் அந்த ஸ்மோக் வந்து தெரிஞ்சிடும். அப்ப அந்த ஒரு ஒவ்வொரு கேரக்டர்ஸ்டிக்கும் அப்படியே காட்டுறாரு. என்னன்னா அந்த அந்த அதை எரிக்கிற வரவங்க கூட நான் என்ன எங்க பாட்டில் அது இதுவா எரிக்க முடியும், இருக்கதானே எரிக்க முடியும். அப்ப அவர் எப்படி லைஃப வந்து இருக்கிறாரு, அவரோட கேரக்டர், அவர் ட்ரெஸ் கோடு, அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறாரு. அதே நேரத்துல அந்த டிரைவர் அவரோட பையனை தான் கடத்திட்டு போயிடுறாங்க. அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து தான் ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது ஒர்க்கிங் கிளாஸோட ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கு வந்து அங்க சொல்றாரு. எவ்வளவு இருந்தாலும் தான் பையனை எப்படியே கூட்டிட்டு போய் இவருக்கு ஏதாவது நம்ம செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். லாஸ்ட்ல அதை கைவிட்டு போகும்போது கூட அந்த ஆளுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு சேட்னஸ் கிரியேட் பண்ண. எல்லாமே என்னன்னா கட்டன் நம்ம வந்து மூவியை இன்னும் நல்லா 2-3 டைம் பார்த்தா தான் ஒவ்வொரு நமக்கு ரிவீல் ஆகும். ஒவ்வொரு சின்ன ஆஸ்பெக்ட கூட ஒரு சொசைட்டில என்ன பிரச்சனை. இப்ப டால்ஸ்டாய்லாம் சொல்லும்போது ரஷ்யன் சொசைட்டி அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அக்கரே குரோசாவா கூட ஜாப்பனீஸ் சொசைட்டி அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை அது என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் அது ஜென்யூனா அதை வந்து நமக்கு வந்து கண் முன்னாடி வந்து காட்டுறாரு. அப்போ நாம இங்க நான் என்ன சொல்ல சார் சொன்ன மாதிரி இது ஒரு கல்ட்டை உருவாக்குது, ஒரு கிட்னாப்பிங் கல்ட்டர். நம்ம ஒரு நல்ல விஷயம் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இதே சொசைட்டில தான் என்ன சொல்றேன் பெரிய சயின்டிஸ்ட் உருவாகிறாங்க, இதே சொசைட்டில தான் தீஃப் உருவாகிறாங்க, இது போல கிட்னாப் இங்க இருந்து தான் வராங்க. வெளியே எங்க இருந்தோ அவங்களுக்கு தனியா வந்து அந்த திங்கிங் ப்ராசஸ் வர்றது கிடையாது. ஏன் அவனுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ் வருது? ஏன் அவன் குளிர்ல நடுங்குறான், வெயில இருக்கிறான், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காப்பாற்ற முடியல, ஆனா தான் கண் முன்னாடி ஒருத்தன் வந்து இவ்வளவு லாவிஷா வளர்றதுக்கான ஸ்பேஸ் இந்த சொசைட்டி கொடுக்குது. அவனுக்கு இப்ப அவன் வேற ஒரு பசங்க காணாம போயிருந்தா கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. உடனே இவ்வளவு ஃபோர்ஸ், இவ்வளவு ஒரு டீமை செட் பண்ணி இப்படி எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த ஆனா அப்ப இது வந்து என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷனை உருவாக்குது அப்படின்றத நம்ம இங்க மெயினா வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அதை வந்து இந்த படத்துல ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னும் நம்ம ஜாப்பனீஸ் சொசைட்டி பத்தி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சிருந்தா இன்னும் நமக்கு ப்ராடா வந்து அதை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். ஆனா ஜென்ரலா என்னன்னா இதேதான் இந்தியாவிலும் இருக்கு, சைனாவிலும் இருக்கு, அமெரிக்காவிலும் இருக்கு. அமெரிக்காலன்னா ஹோம்லெஸ் பீப்புள்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து அப்ப எடுத்த அந்த மூவி வந்து இப்ப கூட நமக்கு நம்மளோட சொசைட்டிக்கு பொருத்தப்பாடா இருக்கு அப்படின்றது தான் இதோட முக்கியமான விஷயம். ஏன் லெஜெண்ட்னு சொல்றேன்னா முக்கியமான சொசைட்டில ஆஸ்பெக்ட வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து காட்டுறாரு. அதனால இந்த படம் வந்து இன்னும் உயிரோட இருக்கு. இந்த படம் எப்போ உயிரோட இல்லாம நம்ம மறுபடியும் பார்க்காம போனா இந்த சொசைட்டி டோட்டலி ஒரு என்ன சொல்றது ஒரு சோசியலிசம் ஒரு சமத்துவ சொசைட்டியா மாறும்போது எல்லாரும் கிடைக்கக்கூடிய சொசைட்டியா மாறும்போது இங்க தெஃப்டோ இல்ல கிட்னாப்பிங்கோ அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.